செவ்வாழை அறுவடைக்கு தயாராக இருக்குது. வாங்க செவ்வாழை தார் வெட்டிடலாம். செவ்வாழை கொஞ்சம் உயரமான தண்டு கனமாக இருக்கும். அதனால் மரத்தை இது மாதிரி பொறுமையாக வெட்டணும். வாழைத்தார் அடிப்படாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் கொடுத்து தாங்கி பிடிச்சு தாரை வெட்டிக்கலாம். தார் கொஞ்சம் கனமாக இருக்கும் போல. வாழை மரம் அப்படியே நல்லா சாஞ்சு வருது. இப்போ தாரை வெட்டிடலாம். ஒரு வழியாக தார் வெட்டியாச்சு. இந்த வாழைத்தார் 30 கிலோ வெயிட் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய தார் தான். தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது நல்லது. இதில் பொட்டாசியம், வைட்டமின் B6, மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. பொட்டாசியம் இருக்கிறதால பிளட் ப்ரெஷர், கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்கும். கால்சியம் உரியறது அதிகரிக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கும். இதில் கலோரி கம்மியாக இருக்கிறதால உடல் எடையை குறைக்க உதவும். அனீமியா வராமல் தடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால செல்கள் உற்பத்தி நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.